உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி அமெரிக்கால இருந்து. நாங்க இந்த சட்டமன்ற தேர்தல் 2026ல நாம் தமிழர் கட்சி சார்பாக போ போட்டியிடுற எல்லா வேட்பாளர்களையும் நாங்க நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில எங்களோட இப்ப இணைஞ்சிருக்கிறது வந்து விளவங்கோடு சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அக்கா மரியசெல்லா இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். உங்கள பற்றி நம்ம உலக தமிழ் மக்களுக்கும், அதே மாரி உங்களோட நாம் தமிழ் கட்சியில இதுவரைக்கும் இருக்கிற பயணத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. 2019 இந்த நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சது. அப்ப என்ன பிரச்சனைன்னா, நான் இங்கே தமிழ்நாட்டுலாக்கு ஜெனிச்சு வளர்ந்தது. ஆனா அம்மா அப்பா என்ன செய்வாங்க, ஜெனிச்ச பிறகு அங்கே கேரளாவில கொண்டு போயாச்சு. கேரளாவில கொண்டு போய் 30 ஆண்டு அங்க தாமசமாச்சுட்டு இருந்தேன். இங்க பிறகு அம்மா என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல தான் பிறந்தது, இங்க தாய்மொழி இங்கதான் நீ இருக்கணும் அப்படின்னு அம்மா இங்கேயும் மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுல மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. இங்க வந்த பிறகு அரசு தொடக்க பள்ளியில வேலை பார்த்து கொண்டிருந்தேன். 10 ஆண்டு காலம் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போதைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு வேண்டிட்டு வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. அரசு தொடக்க பள்ளியில் இருந்தோண்டு நமக்கு இந்த எம்எல்ஏ வேட்பாளராயிட்டு போட்டியிட முடியாது, ரிசைன் பண்ணுவதான் செய்யணும். அப்படி ரிசைன் பண்ணியாச்சு. இப்ப முழு நேரமும் நாம் தமிழ் கட்சிக்கு வேண்டியாட்டு அரசியல் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. வேலை ரிசைன் பண்ணியாச்சு. அடுத்து நீ சட்டமன்றத்தை தான் கேறணும், நம்பிக்கையோட இருக்காங்க. சட்டமன்றம் கண்டிப்பா கேறுவாங்க, எல்லா நம்பிக்கையோட கேறுவாங்க. நானும் நாம் தமிழ் கட்சி ஒரு நம்பிக்கை இருக்கே. இப்ப விளவங்கோடு தொகுதிக்கு ரீச் ஆய அண்ணனை எல்லாருக்குமே தெரியும். முன்னாடியே அண்ணனை எல்லாருக்கும் தெரியாது. இங்க காங்கிரஸ் தான், விளவங்கோடு தொகுதிக்கு காங்கிரஸ் தான் முன்கடமை. 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் தான் ஜெயிச்சோண்டிருக்கிறாங்க. ஆனா இது உடைக்கணும் என்னுள்ள ரீதியிலாக்கு இந்த விளவங்கோடு தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும், இப்ப அண்ணனை எல்லாருக்குமே தெரியும். நாங்க துண்டறிக்கை கொடுக்க போனேன், எல்லா ஊராட்சியும் பேரூராட்சியும் சந்திச்சாச்சு. அப்ப எல்லாருக்குமே அண்ணனை நன்னாயிட்டு தெரியும், நாம் தமிழர் கட்சி எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு உள்ளது தெரியும். 2026ல ஒரு 99% எல்லாருக்குமே அண்ணனை தெரியும் இங்க ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்குது என்னுள்ளது. உண்மை நேர்மையான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்குது என்னுள்ளது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விளவங்கோடு தொகுதிக்கு. அருமை. இப்ப வந்து உங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீங்க உங்களுக்கு அது என்னென்ன அதுக்கான தீர்வுகள் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, தீர்வு வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா, எங்களுக்கு விஜயதரணி தான் இருந்தது. விஜயதரணி 3 ஆண்டுகள் இருந்தக்கு பிறகு அவர் பிஜேபியில இணைஞ்ச பிறகு 2024 இடைத்தேர்தல் வந்தாச்சு. இப்ப இடைத்தேர்தல் வந்த பிறகு இங்க தாரக கட்பட்டாக்கும் மதிப்புக்குரிய தாரக கட்பட்டாக்கும் சட்டமன்ற உறுப்பினராயிட்டு இருக்கிறாங்க. 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க இப்ப 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாங்க சந்திச்சாச்சு. ஊராட்சி பேரூராட்சி எல்லா இடமே நாங்க சந்திச்ச பிறகு மக்கள் என்ன கோரிக்கை வைக்கணும்னு சொன்னா, இந்த 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற உறுப்பினர் மெயின் ரோடு மட்டும், இவங்க இங்க மெயின் நடப்பயணம் அப்படியே பண்ணுவாங்கல்ல, அந்த மெயின் ரோடு மட்டும் பண்ணி கொடுத்துறாங்க. சாலை வசதி இல்ல, தெருவிளக்கு வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல. அடுத்து விளவங்கோடு தொகுதிக்கு என்னன்னா, குளங்கள் தூர்வாரல்ல. இதாக்கு பொதுமக்களோட கோரிக்கை. அப்ப அவர் என்ன சொல்லணும்னா, நீங்க வந்தா இது பண்ணி தருவீங்களா அப்படின்னு அவரு கேட்டாரு. கண்டிப்பாகவே நீங்க இந்த விவசாய சின்னத்தின் ஓட்டு பண்ணுங்க, இந்த விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் நீங்க புதிய ஒரு ஆளை எடுங்க, எங்களுக்கு ஓட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க இது வந்தா நாங்க இதெல்லாமே பண்ணி தருவாங்க. அடுத்து என்ன சொல்லணும்னா, இப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறாங்க, தரமாயிட்டு இல்ல அரசு பள்ளிக்கூடங்களை. இங்க விளவங்கோடு தொகுதிக்கு 2, 3, 4, 5 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடியாச்சு. என்னன்னா பிள்ளைகள் இல்ல. எங்களை போல இடைநிலை ஆசிரியர்களை எடுத்து இங்கிலீஷ் தேர்வு கத்திச்சாக்கு குட்டிகளை படிப்பிச்சு நம்ம இப்ப 90 ஸ்டூடெண்ட்ஸ் உண்டுங்க, நம்ம 250 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கி கொடுப்போம் இன்டர்நேஷனல் ஸ்கூலு போல. அப்படி தரமான இது இல்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல. அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிக்கொண்டு வராங்க. அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாயிட்டு இல்லாதது உண்டாக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல மக்களை கொண்டு சேர்க்கிறாங்க. அதுக்காக இந்த 5, 6 ஸ்கூல்
விளவங்குடி தொகுதிக்கு நாங்க வந்தா அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தரமாக்கி கொடுக்கும்னு சொன்னாங்க. அடுத்து மருத்துவ இலவசம், கல்வி இலவசம், குடிநீர் இலவசம். நாங்க பொதுமக்களுக்கு இதுதான் நம்ம நாம் தமிழர் கட்சியில அண்ணன் என்ன சொல்லி இருக்கோம், அது நாங்க வெற்றி பெற்று வந்தா நாங்க இதெல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க பொதுமக்களோட. சொன்னீங்க. இப்ப வந்து இயற்கை வளங்கள்லாம் சூறையாடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அங்க இப்ப கன்னியாகுமரியில மலைகள்லாம் இது பண்றாங்க. ஆமா ஆமா, எல்லாமே வந்து தனியார் முதலாளிகளுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்தா, நீங்க வந்தா உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? அதை நீங்க எப்படி கையாளுவீங்க? இப்ப எல்லாமே தனியாருக்கு தான் போய்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாமே தனியாருக்கு தான் போய்கொண்டிருக்காங்க. அண்ணன் என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு இப்ப அரசு எல்லாமே தனியார் போய்கொண்டிருக்காங்க. இப்ப இயற்கையே எல்லாமே போயாச்சு. அது பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம போய உடனே அண்ணன் இன்னைக்கு அண்ணன் நடத்திய மாநாடாக்கும் மெயின் தண்ணீர் மாநாடு, ஆடு மாடு மாநாடு, இந்த மலைகளின் மாநாடு, இதெல்லாமே மக்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு நாங்க இப்ப போனப்போ அவர் என்ன சொல்லணும் பாருங்க, நான் இப்ப டீச்சர் ஆயிட்டு அவரு டீச்சர் தான் கூப்பிடுவாங்க எங்க போனாலும். டீச்சர் நாங்க இங்க திருச்சி மக்களின் மாநாடு முடிஞ்செல்லாம் அப்ப அவரு என்ன சொல்லணும் பாருங்க, மக்கள் என்ன சொல்லணும்னா, இந்த திருச்சியில மக்கள் மாநாடு நடந்தது பயங்கர பிரம்மாண்டமாயிட்டு இருந்தது. இந்த மக்கள் இത്രയും அங்க வந்தாச்சோ எடுத்தாச்சுன்னு உள்ள ஒரு ஆனா உண்மையை சொன்னா நம்ம வந்திருக்கேன் அந்த ஆள்கார அത്രയും. அப்ப அவர் என்னோட கேட்டேன், டீச்சர் நீங்க போனப்போ இത്രയും மக்கள் இருந்துதா, அந்த சேர்ல இത്രയും மக்கள் இருந்துதா എന്നുള്ളതാக்கு கேள்வி. அப்ப மக்களின் மாநாடு பயங்கர பிரம்மாண்டமாயிட்டு நடந்திருக்கு. அது அண்ணன் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக்கும் மக்களின் மாநாடு. அடுத்து அண்ணன் நடத்திய ஆடு மாடு மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, இதெல்லாமே மக்கள் பிளஸ் பாயிண்ட் ஆக்கும். என்ன சொல்லணும்னா, இப்ப இது விமான நிலையம், அது ஒரு பேருந்து நிலையம், அடுத்து டாஸ்மார்க் போராட்டம், எது வந்தாலும் அண்ணன் தான் தட்டி கேட்கணும். ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. அண்ணனுக்கு பெருமையாட்டு பேசுறாங்க. அவரு என்னன்னா போராட்டம் நடத்துற ஒரே ஒரு ஆளுதான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இயற்கை எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இதாகி போச்சு. அப்ப அவர் என்ன பொதுமக்கள் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இயற்கை எல்லாமே இருக்கு. அண்ணன் என்ன சொல்லியிருக்கணும்னு பாருங்க, அண்ணன் வந்த பிறகு, அண்ணன் முதலமைச்சராயிட்டு வந்த பிறகு இந்த இயற்கையும் இந்த நம்ம நேர்மையெல்லாம் பயோகேஸ் தானே யூஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க வீடுகளுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்க, போன் கால் பண்ணுவாங்க, அது கேஸ் வீட்டில் வருவாங்க, அப்படிதானே. நம்ம அன்னைக்குள்ள மலைக்கறி வேஸ்டுகள் எல்லாம் நம்ம கலையாது. அப்ப மலைக்கறி வேஸ்ட் எல்லாம் அன்னைக்கு பயோகேஸ் யூஸ் பண்ணாங்க வீடுகள் எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, கேஸ் கொண்டு வாருங்க எங்களுக்கு இது இருக்குன்னு பாருங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம பயோகேஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு பொதுமக்களுக்கு தெரியும், அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டு வந்தா இது எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். இயற்கை ஒண்ணுமே நஷ்டப்பட்டு போகாது. இன்னைக்கு இயற்கை எல்லாம் நஷ்டப்பட்டு போவாங்க. பிள்ளைகள் எல்லாம் பேசுவாங்க, நான் டியூஷன் எடுத்திருக்கீங்க, 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் கேட்குவாங்க, டீச்சர் என்னைக்கு இந்த இயற்கை எல்லாம் திருப்பி வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன், எங்க முதலமைச்சர் வருவாங்க, சீமானண்ணம் வருவாங்க, அப்படி உங்களுக்கு இந்த இயற்கை எல்லாம் கிட்டும், அப்படி பாதுகாக்கப்படும். பாதுகாக்கப்படும், இயற்கை எல்லாம் பாதுகாப்பு. ஏன்னா பிள்ளைகளுக்கு எல்லாமே ரொம்ப இப்படிக்கு பிள்ளைகள் என்ன கேக்குதுன்னு, ஸ்கூல் வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு டீச்சர் இந்த இயற்கை எல்லாம் நஷ்டப்பட்டு போய்கொண்டிருக்காங்க, அதுக்காவது ஏதாவது வழி உண்டா அப்படின்னு அவரு கேட்பாரு. நாங்க சொல்லுவேன், அண்ணன் ஸ்பீச் ஒரு ஆஃப் நீங்க கேட்டு பாருங்க, மாணவரோட கேட்டு பாருங்க. அதுக்கு பிறகு அண்ணன் முதலமைச்சர் ஆகிற பிறகு இதெல்லாமே வந்துடும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. பிள்ளைகளுக்கு ஒரு இது இருக்கு, மாணவர் இதுல டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது நடக்கும் என்னுள்ளது. ஆனா இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சிஎம்மும் இப்ப இருக்கிற சிஎம் இருக்குல்ல, அதுல அந்த மாணவருக்கு ஒரு டென்ஷன் இருக்கு. நாங்க இவங்க கண்டினியூஸ் ஆயிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு மாணவருக்கு. ஆனா 18 வயசு முடிஞ்ச மாணவர் தான் இது பேசினாங்க, +2 அப்படி. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலும் மக்களுக்கு இருக்க மாற்றம், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை எப்படி வரவேற்கிறாங்க, அத பத்தி சொல்லுங்க. உங்க தொகுதி விளவங்குடி தொகுதிக்கு 90% அண்ணனை வரவேற்காங்க. பிறகு என்னன்னு சொன்னா, இப்ப விளவங்குடி தொகுதியில் உள்ள ஒரு கேண்டிடேட் இட்டிருக்கிறது அண்ணன். அது அவருக்கு பயங்கர ஒரு பொதுமக்களுக்கு பயங்கர ஒரு பெருமை. அண்ணன் இந்த தொகுதியில் உள்ள ஒரு வேட்பாளர்னே இட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெருமை. நாங்க போய இடத்துல இன்னைக்கு நாங்க 10,000 துண்டறிக்கை கொடுத்து
முடிஞ்சாச்சு. அப்ப நாங்க எல்லா பேரூராட்சியிலும் ஊராட்சியிலும் போயிருக்கேன். அப்ப அந்த அந்த ஒரு இது இருக்கு. 2024 இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த 2026 உள்ள தேர்தல் விளவங்கோடு தொகுதிக்கு இந்த காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சியும் கூட தான் போட்டி பயங்கரமா இருக்கும் போட்டி. நாங்க 2 பேரும் தான் போட்டி. எங்க என்னன்னா மக்களுக்கு எல்லாம் புரிதல் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஆனா வயசாயவரு ஒரு 17-18 இயர்ஸ் ஆயவரு இது ஏர் உழவன் தானே பிள்ளை. பழைய காலகட்டங்கள் இந்த ஏர் உழவன் எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் நஷ்டப்பட்டு போயாச்சு. இன்னைக்கு புதுசாயிட்டு ஏர் உழவன் வந்திருக்கு. இது எங்க இருக்கும் பிள்ளை, இது மிஷின்ல எங்க இருக்கு இந்த ஏர் உழவன். நாங்க சொன்னோம், அம்மா அங்க இந்த மிஷின் ஏர் உழவன் இந்த சின்னத்துல நீங்க போட்டா போதும் அப்படின்னு. ஆனா அண்ணன் இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, நாம் தமிழர் கட்சியில ஒரு நம்பிக்கை இருக்கு விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு. நீங்க சொன்ன நிறைய வரவேற்பு இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நேர்காணல் மூலமா உங்க தொகுதி மக்களுக்கு ஏன் அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும், ஏன் நீங்க வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நாங்க இப்போ வீடுகள் எல்லாம் சந்திக்கும் போது நாங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு எல்லாமே ஊழல், புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு என்ன லஞ்சம், ஒரு சாலை ரோடு வசதி இல்ல, ரோடு பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப சப்போஸ் 10 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட், அதுல என்ன பண்ணுவாங்க, பாதி கொள்ளை அடிக்குவாங்க. புரிஞ்சுதா? 5 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்குவாங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போடுவாங்க. 1 மந்த், ஒரு மாசத்துக்கு பிறகு அது சாலை என்ன ஆகுங்க, மழை பெய்த உடனே அதை எல்லாமே நாசமாயிட்டு போவாங்க. 5 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்குவாங்க. இதுதான் நடக்குது, வேற எதுவுமே நடக்கல. ஊழல் தான் எல்லாமே. எங்க போனாலும் இதுதான். அடுத்து தண்ணீர், நம்ம குடிநீர் இலவசமாயிட்டு தானே கொடுத்துட்டு இருந்தது. எல்லா பேரூராட்சியிலும் ஊராட்சியிலும் எல்லாம் தண்ணி இலவசமாயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களுக்கு. இன்னைக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா, குடிநீர் இலவசமாயிட்டு கொடுக்கல. அப்ப அண்ணன் வந்த பிறகு, அந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சிஎம் ஆயிட்டு வந்த பிறகு அண்ணன் என்ன சொன்னாரு, ஆராய்ச்சி கல்வி இலவசமாயிட்டு கொடுக்குவாங்க சொன்னாரு, மருத்துவ இலவசமாயிட்டு கொடுக்குவாங்க சொன்னாரு, தண்ணீர் இலவசமாயிட்டு கொடுக்குவாங்க. இது 3 தான் முக்கியமாயிட்டு நாங்க மக்கள் முன்னில இது எத்திச்சு கொடுக்காங்க. அப்ப மக்கள் என்ன சொல்லணும்னு வருங்க, நம்ம இப்ப தனியார் மருத்துவம் இருக்குல்ல, அப்ப அரசு மருத்துவங்கள்ல நம்ம போகும்போது தரமாயிட்டு இருந்தா நம்ம எதுக்கு தனியார் மருத்துவங்களுக்கு போகணும்? தனியார் மருத்துவங்களுக்கு போன அவசியமே இல்ல. அப்ப அரசு தரமாயிட்டு இல்ல, அரசு மருத்துவம் தரமாயிட்டு இல்ல. அதுக்காக இந்த தனியார் மருத்துவங்கள் எல்லாம் போகுது. நம்ம சுகம் இல்லாத இருந்தா ரோகியம் நம்ம அங்க போகுது. நான் இன்னைக்கு விளவங்கோடு தொகுதிக்கு ஒரு பிரச்சனை நடந்தாச்சு. நைட்டு ஒரு 1:30 மணி ஆகும்போ இங்க அடி நடந்தாச்சு ஒரு பேரூராட்சியில. அந்த பேரூராட்சியில நான் போனப்ப நாங்க என்ன சொன்னோம், அந்த 6 மாசம் கர்ப்பிணி அவரை நாங்க எங்க கொண்டு போனாங்க, கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில கொண்டு போவாங்க. எடக்கையோடு அரசு மருத்துவமனை. அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு போலும் பண்ணல. அந்த கர்ப்பிணி பெண்ணை தள்ளிட்டு அவருக்கு பெயின் கொண்டு இருக்க முடியாது. நான் தான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நாம் தமிழர் கட்சி விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராயிட்டு நிக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணதான் செய்யணும். அது எங்களுக்கு கேஸ் கொடுத்திருக்கணும், பண்ண முடியாது. நான் சொன்னேன், ஏன் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண முடியாது? ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் இட்டு நீங்க 108 ஆம்புலன்ஸ்ல கொண்டு போங்க. அது ஒரு இல்லைன்னு அது പറഞ്ഞ பிறவாக்கும் அந்த பேஷண்ட்னு அவரு இன்ஜெக்ஷன் இட்டு எங்களை 108 ஆம்புலன்ஸ்ல 8 மணி அரசு மருத்துவமனையில கொண்டு போவாங்க. இல்ல யாருமே இல்ல, மக்களுக்கு புரியுது. ஆமா, தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னா, நாம் தமிழர் கட்சி இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மொத்தமாகவே எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கல, அதர் ஸ்டேட் எல்லாமே, அதர் ஸ்டேட் அவுட் ஆஃப் கண்ட்ரி எல்லாம் இருக்கல, அந்த இதுல அண்ணனை விரும்பணும்னு வரும்போது ரொம்ப சந்தோஷம். நாம் தமிழர் கட்சி அங்க இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆள்காரு அங்க இருக்காங்கல்ல, நிறைய ஆள்காரு. நான் என்னைக்குமே ப்ரேயர் பண்ணுவேன் அண்ணனுக்காக. ஆமா, ப்ரேயர் பண்ணுவேன், என்னைக்குமாவே ப்ரேயர் பண்ணுவேன் அண்ணனுக்காக. அங்க எல்லாருமே உழைச்சு அங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில. அது ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு பயங்கர பெருமை. நான் எல்லாரோடுமே சொல்லுவேன், இப்படி இருக்கேன் அண்ணனுக்காக இருக்காங்க எல்லாம். நமக்கு அண்ணன் சிஎம் ஆயிட்டு வரணும், அதுதான் ஒரு இது. இனி வருங்காலம் மக்களுக்காக. இனி எனக்கு 2 பிள்ளை இருக்கு, என்னைக்குமே எக்ஸாம் கழிஞ்சு வரும்பா கேட்பாரு, அம்மா என்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் தாழ இறங்குவாரு,
அவரே கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்குவாங்க, எங்க வாழ்க்கை எப்படி ஆகுங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. நாங்க என்ன சொல்லுவாருங்க, அண்ணன் வருவாரு கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சிஎம் ஆயிட்டு வருவாங்க. அண்ணன் சிஎம் ஆயிட்டு வரும்போ எல்லாமே மாறி மறையும் மக்களே, உங்கள் வாழ்க்கைய நல்லாயிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க பேசுவாங்க அவரோட. மாணவருக்கு இன்னைக்கு ஒரு இது இருக்கு, ஒரு டென்ஷன் இருக்கு, வேவலாதி இருக்கு, நாங்க வரும் காலங்களில என்ன ஆயிட்டு இருமே அப்படின்னு உள்ள ஒரு இது இருக்கு. ஆனா அண்ணன் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நன்றி அக்கா. அதனால உலகத்தமிழ் மக்கள் தமிழர்கள் எல்லாருமே அததான் விரும்புறோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட பதில்கள சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாரி இந்த விளவங்கோடு சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி.